இங்க பாருங்களேங்க, இந்த இடத்த சுத்தி பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு. சூப்பரா இல்ல? இத பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? எங்க ஊர்ல எங்க பாட்டி வீட்ல இருக்கும்போது, லீவுல எங்க அப்பா, அவரோட அக்கா பசங்க, தம்பி பசங்க அப்படியே எல்லாத்தையும் கும்பலா கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. எங்க அம்மாவோட அம்மா ஊரு தான் திருநெல்வேலி பக்கம். அங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு மதுரை. அங்கேருந்து இங்க வந்துருவாங்களா, வந்த உடனே எங்க ஊர்ல ஒரு தோப்பாலம்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்ப எல்லாம் நெறைய வீடெல்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காடா இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்ச உடனே இருக்கிற அந்த மொத நாள் செஞ்சிருப்பாங்கல்ல சாப்பாடு, பழைய சாப்பாடு அதெல்லாம் எடுத்து ஒரு தூக்குல போட்டுக்கிட்டு பெரிய சட்டி இல்ல தூக்குல எதுலயாவது போட்டுக்கின்னு பெரிய தூக்கு பார்த்துருக்கீங்களா? 4, 5 பேரு சாப்பிடுவாங்க. நெறைய பேர் சாப்பிட்ற மாரி இருக்கும். அதில போட்டுக்கிட்டு தின்றதுக்கெல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு எங்களெல்லாம் அந்த குட்டீஸுங்கலாம் இருப்போம்ல, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, தோப்பாளத்துக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. அது பக்கத்தில ஒரு மலை இருக்குங்க. அந்த ஏரியாலாம் எப்படி இருக்கும்னா, அலிபாபா 40 திருடங்க இருக்குதுல்ல, அப்ப அதுங்க குதிரையிலலாம் போவாங்கல்ல குகை பக்கம். அது மாரி இருக்குங்க. மலைலாம் இருக்கும். ஆனா, அந்த மலை மேல மரம்லாம் இருக்காது. வெறும் பாறாங்கல்லும், வெறும் பொட்டல் தரையும் தாங்க இருக்கும். அப்புறம் அங்க வந்து குகைங்கள்லாம் இருக்கும். அ ம அந்த சின்ன மலைன்னு ஒண்ணு இருக்கும். அதில வந்து நீர் ஊத்து இருக்கும் சின்னதா. அது ஆடு, மாடு மேய்க்கிறவங்க அதில போய் மோந்து குடிப்பாங்க. அப்புறம் கதிரேசன் கோயில் மலைன்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குகை இருக்கும். குகைக்குள்ள கொஞ்சம் தூரம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள சொல்லுவாங்க. நான் அவ்வளோ தூரம் போனதெல்லாம் இல்ல. சின்ன பிள்ளையில உள்ள போயிட்டுருக்கோம். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு. அந்த காலத்தில வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அந்த பக்கம் தான் வாழ்ந்தாங்களாம். குகையில மறைஞ்சு வாழ்வாங்கல்ல, அவங்கள அந்த பிரிட்டிஷ் அவங்க விரட்டும்போது அவங்க போயிருப்பாங்கல்ல, அப்போ அந்த பக்கம் தான் இருந்தாங்களாம். குருமலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மலையா வரும். கழுகு மலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலாம் வரும். நாங்க இருந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன மலைன்னு ஒண்ணு இருக்கும். அதில ஒரு நீரூத்து இருக்கும். அப்புறம் கதிரேசன் கோயில் மலைன்னு இருக்கும். அங்க ஒரு குகை இருக்கும். அந்த கார்த்திகை மாசம் வந்துச்சுன்னா, நைட்ல டயர் கொளுத்திட்டு போவாங்க. மிச்சபடி தை மாசம் வந்ததுன்னா, இங்கெல்லாம் பீச்சு, பார்க்குன்னு போறோம்ல, அங்க அந்த மலைக்கு போவாங்க. போம்போது உள்ள போனா நான் கொஞ்சம் தூரம் ஒரு படி உள்ள கொஞ்சம் தூரம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், குனிஞ்சுக்கிட்டு தான் போணும். அப்படியே இங்கிட்டு, 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 இங்கிட்டு ஓட்டையா இருக்கும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. அதில கேட்டா சொல்லுவாங்க, அந்த காலத்தில இங்கே இந்த திருச்செந்தூர்ல பூஜை நடக்கிறது இங்கே கேட்கும். அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இல்லாட்டினா அவங்க இங்க குகையிலேருந்து அடியில கூடயே போவாங்களாம். திருச்செந்தூருக்கு போவாங்களாம். அப்புறம் அது என்னது ஓட்டப்பிடாரம் அந்த பக்கம் நெறைய மலைக்காடு இருக்கும்ல, அந்த பக்கம் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள கூடி குதிரைலாம் போகுமாம். நாங்க போகும்போதெல்லாம் குதிரைலாம் போகாதுங்கங்க. எவனாவது திருடிட்டு இல்ல கொலை பண்ணிட்டு அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் எங்க ஓரவத்தி பையன் சொன்னான், "நான் உள்ள வரைக்கும் போயிருக்கேன் சித்தி. அதுக்குள்ள போனா ஒரு உரல் கிடக்கும். கொஞ்சம் தூரம் போனா. உரல் கிடக்கும். அந்த உரல்ல தண்ணிலாம் வச்சிருப்பாங்க. ஒரு தண்ணி மாரி ஒண்ணு இருக்கும். அந்த தண்ணி எடுத்து குடிச்சேன். அதனால தான் எனக்கு கேன்சர் வந்துருச்சு." அப்படின்னு சொன்னான். அது எத்தனை நாள் கெட்டி கிடந்த தண்ணியோ, "எதுக்குடா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னோனே" அவன் சொன்னான், "அந்த மாரி அங்க போய் பசங்க கூட போய் உள்ள போய் எடுத்து குடிச்சிட்டு வந்தேன்னு" சொன்னான். அது நிஜமா பொய்யான்னு தெரியல. அவன் இங்க உடம்பு சரியில்லாம வந்திருக்கும்போது சொன்னான். நாங்க அவ்வளோ தூரம்லாம் போனது கிடையாது. ஆனா, அங்க இப்ப நெறைய ஹோல்ஸ் இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ஓட்டைங்க இருக்கும். அது கூடி போனோன்னு வச்சுக்கோங்களேன், செம்பிலியம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோயில்லருந்து இந்த கதிரேசன் கோயிலுக்கு போவாங்களாம். இந்த ராணி என்னது அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்களாம். அங்கேருந்து இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த காலத்தில ராணிங்கலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்துக்கு போறதுக்கு பெரிய குகைக்குள்ள கூடி அந்த ராணி வந்து குளிக்கிறதுக்கு போவாங்களாம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, "செம்பிலியம்மன் கோயில் மேடு" அப்படின்னுவாங்க. அது மேட்ல இருக்கும். அந்த குளம் வந்து கீழ இருக்கும். நாங்க இப்ப போனோம்னா வீடியோ எடுத்து போடலாம். நாங்க போறதே இல்ல. அப்ப சொல்லுவாங்க, "இந்த குகை கூடி தான் வந்து குளிச்சாங்க" அப்படின்னு. அங்க திருவிழால பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது தெப்பத் திருவிழான்னு சொல்லி நடக்கும்போது பார்த்தா, அதில பெரிய கல்லு வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, ராணி அந்த காலத்தில வந்து இதில குளிச்சுட்டு போவாங்க அப்படின்னாங்க. இப்பலாம் அதில என்ன பண்ணாங்க, நாங்க இருக்கும்போதெல்லாம் அந்த சாக்கடையெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. திருவிழா வரும்போது மட்டும் கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாரி சுத்திட்டு நாங்க வருவோங்க. எங்க அப்பா கூட போவோம். எங்கலாம் போயிட்டேன் பாருங்க. எங்க அப்பா கூட போனேன்னா தோப்பாளத்துல இருந்துட்டு, அங்க இருக்கிறது பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிட்டு பக்கத்துல தோப்பு இருக்கும். அதெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு வருவோமா, எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, நெறைய புக் எடுத்துட்டு வருவாங்க. அத எடுத்து அங்க உட்காந்து படிச்சுட்டு எங்களுக்கு கதைங்கள்லாம் சொல்லுவாங்க. அங்க ஒரு அந்த தோப்பாளம்ன்ற இடத்துல ஒரு தண்ணி இருக்கும், கிணறு. அது அந்த காலத்துல வந்து எட்டயபுரத்து அரண்மனை இருக்குல்ல,
அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வருவாங்களாம் அந்த இடத்துல. அது வந்து தோப்பு, அதுக்கு தான் தோப்பாலான்னு சொல்லுவாங்களாம். அங்கே வந்து இருப்பாங்களாம், தங்கி இருப்பாங்களாம். நாங்கள் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் துணி துவைக்கிற இடமா மாற்றிட்டாங்க. அதுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கழுதை. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அங்கே கொஞ்சம் பேர் துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அங்கே கொண்டு போய் விட்டுட்டு, அங்கே ஆலமரம் இருக்கும், அதில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படி இருப்பாரா. நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா அந்த தண்ணியில் குளிச்சுட்டு படுத்து உறங்குவோங்க. இங்கே ஒரு காலேஜுக்கு வந்தோமா, வரும்போது பார்த்தா அதே மாதிரி காடு. உடனேவும் பார்த்தா எப்படி எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்ததுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எல்லாம் தோட்டம் தாங்க. அப்படி தோட்டம்னா தோட்டம் இல்லை, வெறும் மரமாக வச்சு அங்கங்கே பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. காலேஜ் கட்டியிருக்காங்களா, அதனால அங்கங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்களா. எனக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சா. எனக்கு எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து பார்த்தா அது இது இருந்தது, சால்வை. அதை எடுத்து கீழே விரித்து அப்படியே படுத்துட்டேங்க, நீட்டி நிமிர்ந்துட்டேன். எனக்கு படுக்கும்போது சொன்னேன், எங்கள் பாப்பா கிட்ட சொன்னேன், அந்த காலத்தில் எங்கள் அப்பா கூட போகும்போது அப்படி தான் பாப்பா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் போய் தூங்கி எழுந்திரிச்சு மத்தியானத்துக்கு மேலே வருவோம். அதுக்குள்ளே வீட்டில் எல்லாத்தையும் சமைச்சிருவாங்க, சாப்பிட்ருவோம். மறுநாள் காலையில் அந்த லீவு பூரா அப்படி தாங்க போகும். ஏன்னா மலை மேலே கொஞ்சம் நேரம் போய் விளாடுவோம், அப்புறம் காலெலாம் வலிக்கும், திருப்பி வந்து அந்த தோப்பாளத்துலேயே தண்ணியில் குளிச்சுட்டு அங்கேயே இது பண்ணுவோம். அந்த ஞாபகம் வந்ததா, அதை தாங்க சொன்னேன். பாருங்களேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. இப்படியே போனால் எப்படி. ஏதோ தோட்டத்தின் வாழ்கின்ற தேவன் என்னை அழைக்கின்றார். அவர் கந்தவர்க்க பத்திக்குள்ள லீலி புஷ்பங்களை கொய்ய போயிருக்கார். ஏதோ தோட்டத்தில் வாழ்கின்ற தேவன் என்னை அழைக்கின்றார். அவர் கந்தவர்க்க பத்திக்குள்ள லீலி புஷ்பங்களை கொய்ய போயிருக்கார். அவர் கந்தவர்க்க பத்திக்குள்ள லீலி புஷ்பங்களை கொய்ய போயிருக்கார். வாடையே எலும்பு எலும்பு தென்றலே ஓடிவா. வாடையே எலும்பு எலும்பு தென்றலே ஓடிவா. ஏதோ தோட்டத்தில் வாழ்கின்ற தேவன் என்னை அழைக்கின்றார். அவர் கந்தவர்க்க பதிக்குள்ள லீலி புஷ்பங்களை கொய்ய போயிருக்கார். கதவின் துவாரம் வழிய நேசரின் கரங்கண்டு வெள்ளை போல செண்டுகளோ. இரவில் பேயும் அந்த பனியின் தூரலினால் அவர் சிரசு நனைந்தனவோ. கதவின் துவாரம் வழிய நேசரின் கரங்கண்டு வெள்ளை போல செண்டுகளோ. அந்த இரவில் பேயும் அந்த பனியின் தூரலினால் அவர் சிரசு நனைந்தனவோ. அப்படி இருந்ததுங்க பார்க்கும்போது, இந்த இடத்த பார்க்கும்போது. பாருங்களேன், உங்களுக்கு எப்படி தோணுது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பாருங்க, வந்தனா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினேன், தூக்கம் வரல, சும்மா அப்படியே ஜாலியாக படுத்துருந்தேனா. அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போனால் இங்கே கச்ச கச்சன்னு வண்டி இங்கிட்டையும் போயிட்டு, இந்த ரோட்டில் வாசலில் நின்னாலே எவ்வளோ வண்டி. வெளியில் வந்தால் ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி கூட்டம் கூட்டமாக இருக்கா. எனக்கு எப்போவுமே அமைதியாக இருக்கிற இடம் பிடிக்குங்க, தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்லலாம் அப்படி தான். அவங்க குளத்தாண்ட போனால் தனியாக இருக்கலாம், இது மலைக்கு போனால் தனியாக இருக்கலாம், தோப்பாளத்துக்கு போனால் தனியாக இருக்கலாம், காட்டுக்கு போனால் தனியாக இருக்கலாம். நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கூட்டத்தோடு இருந்தால் கசகசன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் நேரம் பேசினாலே தலைவலி வந்துடும். இங்கே வந்தேன்னா எனக்கு மறுபடியும் 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி அந்த வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் சொர்க்கம் போல் இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் என் பையன்கிட்ட கேட்டேன், அந்த பக்கம்லாம் இடம் எவ்வளோடா இருக்கும், தனியாக போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் கம்மி தான், ஆனால் காட்டுக்குள்ளே போய் அவன் உட்காந்துருப்பானா. இருக்கும்போது ஜாலியாக தாங்க இருந்தது. சாயந்தரம் எக்ஸாம் முடிஞ்சு வந்தோம் பாருங்க, ஒரு பஸ் வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை. காலேஜ் பஸ் விட்ருக்கலாங்க. நின்று பார்க்குறோம், சிக்னல் கிடைக்கல. அது என்னது, ஆட்டோ எதுவும் புக் ஆக மாட்டேனுது, கார் எதுவும் புக் ஆக மாட்டேனுது. 3 பேரும் உட்காந்துருக்கோம். நமக்கு வேறு கனவு கண்டா உடனே பழிச்சிருமா. ஊரை சுற்றுற மாரி எங்கேயோ விட்டுட்டு போகிற மாரி கனவு வேறு கண்டு வச்சுருந்தேன்னா, கனவு பழிக்க போகுதுடா சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பாருங்க. அதுக்குள்ளேயும் சரி எல்லாரும் கலைஞ்சு போய்கிட்டே இருக்காங்கங்க. எக்ஸாம் முடியவும் இப்போ மத்தியானம்னா பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, இருட்டுது. எங்கள் பாப்பாவை வா பாப்பா போகலான்றேன். எம்மாடி நான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன், அசைய மாட்டேன், இங்கே இருந்து புக் பண்ணுறேன்னுது. அது புக் ஆக மாட்டேனுது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு அப்புறம் சின்ன பாப்பா தான் சொன்னுச்சு, "எம்மா எல்லாரும் போய்க்கிட்டே இருக்காங்க, நம்ம இப்படியே இருந்தா எப்படி? இப்போ வர போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறோம் நடக்கிறோம் நடக்கிறோம். 2 கிலோமீட்டர் தூரங்க. இருட்டிருச்சு. 2 பக்கமும் காடு. ஏதோன்னு நல்லா இருந்தது அங்கே உள்ள. வெளியே வந்தா காடு. ஒரே பயமா இருந்தது. எவனாவது கழுத்தறுத்து போட்டு போனா கூட தெரியாது. அப்போ என் பையன் மேலே செம்ம கோவம். அவன் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி ஆந்திரா பார்டருக்கு போயிட்டான். இவளை எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அது போக மாட்டேன்னுச்சு. வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் அங்கே போய் விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மத்தியானம் போகும்போது ஒன்றும் தெரியலங்க. வரும்போது பார்த்தா இருட்டிருச்சு. அப்புறமா வந்து 2 கிலோமீட்டர் எங்கப்பா பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அந்த அங்கே இருக்குது. நாங்கள் போய் பார்த்தா அங்கனக்குள்ளேயும் இது பஸ் ஸ்டாண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. சும்மா ஒரு போர்டு மட்டும் போட்டிருக்குறாங்க. சரி காலேஜில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்களே, அவ்வளோ பஸ்ஸு நிற்கிதுங்க, காலேஜ் பஸ்ஸு. அங்கே எல்லாத்தையும் வச்சு தாம்பரத்தில் கொண்டு வந்து விடலாம்ல, விடவே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு விட்டுட்டாங்க. சரி இதுங்கனால அங்கே இருக்கலாம்ல, இருந்தால் சரி எப்படியோ ஆளுங்க இருக்காங்களேன்னு கொண்டு போய் விடுவாங்க. அதுவும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு எல்லாம் வந்து அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும் பாருங்க, பஸ் ஸ்டாண்டு கூட கிடையாது. சும்மா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் போய் நின்றுட்டு இருக்குது. இருட்டாயிடுச்சு. எங்கப்பா நான் போய் ஒவ்வொரு ஆட்டோலையா போய் ஆட்டோ வருமா ஆட்டோ வருமான்றேன். இல்லைங்க இல்லைங்கன்ட்டு போகுது. நான் பார்த்தா அப்புறம் இந்த பாப்பா என் கூடயே வருது. அது அங்கே நின்றுக்குது. இந்த வருது இந்த வருதுன்னு. அதுக்கப்புறம் பாவம் ஒரு ஆள் ஆட்டோக்காரர் இருந்தார். அவ்வளோ பேரும் ஜனங்க அல்லாடுதுங்கங்க. அங்கேருந்து தாம்பரத்துக்கு வரதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபானாங்க. 1000 ரூபா போனாலும் போயிட்டு போகுது. முதல்ல உயிர் முக்கியம்ல. பஸ்ஸு வரல, ஒன்றுமே வரலங்க. காடு சுற்றி முற்றி பார்த்தான். வந்தோடனே எங்கள் மதனை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருந்தது. வேற என்ன செய்ய? அவன் சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியும். சொல்லலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆட்டோவில் 10 11 பேர் ஏறி ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்காந்து, அவர் வேற இந்த வடிவேல் படம் இருக்கும் பாருங்க, உள்ள பூந்து போவாங்களே, அது வேறு இந்த நாடகம் பார்க்குறதுக்கு சொல்லுவார். அப்படியா அதை போகிறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே, அது மாதிரி சைடு குடிலாம் ஓட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ரிட்டன் போய் மறுபடியும் ஆளுங்களை கூப்பிட்றதுக்காண்டி எப்படி போனாரா என்னன்னு தெரியலங்க. அவ்வளோ பேர் அல்லாடுனாங்க. இப்படி இந்த மாதிரி காலேஜில் தனியாக இருக்குது, காலேஜுக்குள்ளே எக்ஸாம் வைக்கிறாங்க, எந்த வசதியும் இல்லை அப்படின்னா காலேஜ்லேருந்து கொஞ்சம் உதவி பண்ணலாங்க. அந்த காலேஜ் பஸ்ஸை வச்சு ஆளுங்களை கொண்டு போய் விடலாங்க பஸ் ஸ்டாண்டில். எனக்குன்னு அவங்கவுங்க விட்டுட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் அங்கே போய் நிற்கிதுங்க கூட்டம் கூட்டமாக. ஒவ்வொரு ஆட்டாலே போய் கேட்டால் நான் வரல நீ வரலன்றாங்க. அவ்வளோ பேருங்க. அது ஒரு எப்படியும் 1 ஹவர் 2 ஹவர் அல்லாடி இருப்பாங்க. இருட்டிருச்சு போகிறதுக்கு. நின்று நின்று 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அங்கே நிற்கிறதுக்கும் உட்காரதுக்கும் இடமே இல்லைங்க. அப்படி நடு ரோட்டில் விட்டுட்டாங்க. அப்படியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. கனவு பழிக்காமல் போயிடுச்சு போங்க. நானே எப்போல்லாம் கனவுக்கு பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி நடந்துடும். அந்த பயம் இருந்தது. எப்படியோ இழுத்து பறித்து கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. பாய்.